ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். 11th ஸ்டாண்டர்ட் பசங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ தமிழ் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்தது, நானும் பார்த்தேன். அண்ட் மனப்பாட பகுதியெல்லாம் ஆல்ரெடி திருக்குறள் கொடுத்ததே தான் கேட்டிருக்காங்க. என் பசங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். சொன்னாங்க, அக்கா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதே தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் பேப்பர் ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அட்டன் பண்ணன்றதை கமெண்ட் செஷனில் எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இல்லையா? அண்ட் இங்கிலீஷ்க்கு நமக்கு நிறைய நாளே லீவ் இருக்குது. இன்றைக்கி பசங்க வந்து டியூஷனுக்கு வந்து 2 பேர் வந்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் 2 பேர் வந்து வேறு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து படித்தாங்க. ஸோ அப்போது என்னோட சஜஷனும் அதுவாக தான் இருந்தது. ஏன்னா இங்கிலீஷ்க்கு நமக்கு வந்து நிறைய நாள் டைம் இருக்கும்போது நம்ம ஒரு 2 நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும்ன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு 2 நாள் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து பேலன்ஸ் இருக்க டேஸ் வந்து வேறு சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மேக்ஸ் படிங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து மேக்ஸ் உங்களோட சப்ஜெக்ட்னால நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஆகிடும். நான் அப்படி சொல்ல, ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், எதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வேணும், எது நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை எடுத்து கொஞ்சம் நேரம் படிக்கலாம். இப்போ இங்கிலீஷே படிச்சுட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லையா? பேலன்ஸ் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் எடுத்து பாருங்கள். இப்போ மேக்ஸ் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் 1 ஆகுது நீங்கள் வந்து பார்த்து முடிக்கலாம். அந்த டைம் இதில் தாராளமாக இருக்குது. அண்ட் வால்யூம் 1 ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க இப்போ ஒரு டைம் கிடைக்கிறதுன்ற போது எதுக்கு அதை நம்ம விடுவானே, அதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லது இல்லையா? ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு இன்றைக்கி டியூஷன் முடித்தோடனே இதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களோ, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அதனால தான் சரி இப்போ நைட் உட்காந்து நான் இதை உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் எழுதிடுங்க. அண்ட் மறக்காமல் பேலன்ஸ் இருக்கிற டேஸ் வந்து அதர் சப்ஜெக்ட்காக யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் தானே இங்கிலீஷை நான் வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா படிச்சுக்கிறேன்ட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணல, நான் இனிமே தான் இங்கிலீஷ் எடுக்க போகிறேன்னா தாராளமாக இங்கிலீஷ் மட்டும் பாருங்கள். அதில் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த டைமில். ஏன்னா இதுதான் நமக்கு மெயின். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி 11th எக்ஸாம் எழுத போகிறது இல்லை. இதில் எழுதுறது தான் நம்மளோட மார்க்கு. அப்போது அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான். ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.